தம்பி. ஆமா ஜீவா, எப்ப கையில கத்தி எடுத்தனோ அப்பவே மனசுல இருந்த நிம்மதியெல்லாம் போச்சு. யாரை பார்த்தாலும் ஒரு பயம், இவன் நல்லவனா கெட்டவனான்ற யோசனை. உன்ன மாதிரி மனசுல பட்டது யார் முகத்துல கட்டுறா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜீவா. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு என்ன வேணும் கேளு. ஒரு மீன் துண்டு கொடுக்க சொல்லுங்க. மீனை வைடி. அங்கிளுக்கு தானே தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்கு? இல்ல ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடலனா உங்களை மீட் பண்ணிருக்க முடியாது இல்லனே. உன்னை எதுக்கு வர சொன்னா தெரியுமா? எதுக்கு? அவர் பொண்ணு பின்னாடி சுத்துறாம, அதான் உன்னை 2 தட்டு தட்டுறதுக்கு வர சொன்னான். அந்த ஆள் புதிய காமிச்சார் பாத்தீங்களாண்ணே? நம்ம பத்தியா காட்டுவோமா? சொல்லுங்கண்ணே. சார், பையன் ரொம்ப நல்ல பையனா இருக்கானே சார். என்னண்ணே? ஒன்று பண்ணுங்க, உங்க பொண்ணை ஜீவாக்கே கட்டி கொடுத்துருங்க. இல்லைண்ணே, சரி வராதுங்கண்ணே. எல்லாம் சரியா வரும் சார், நான் சொல்றதை கேளுங்க. சரி, நான் யோசிச்சு சொல்றேண்ணே. ஓகே. என்னண்ணே வக்கீல் என்ன சொல்றாரு? ஒத்துக்குவான். ஒரு நிமிஷம் நான் பேசிட்டு சொல்லுங்கப்பா. எங்கடா இருக்க? மத்தியானம் வீட்டுக்கு சாப்பிட வரலையா? இல்லப்பா, ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தேன், அப்படியே சாப்பிட்டேங்கப்பா. சாப்பிட்டல்ல? சாப்பிட்டேன்ப்பா. சரி சரி, வெளில ரொம்ப நேரம் சுத்திட்டு இருக்காத, நேரத்தோட வீட்டுக்கு வந்துரு. வச்சுட்டுமா? பிரகாசம், உன் பொண்ணுக்கு ஒரு வரன் வந்திருக்கு, எனக்கு தெரிஞ்ச இடம் தான். கிளம்பிட்டானா? எங்கடா இருக்க? வீட்டுக்கு தான் இருக்கேன். சேலனி ஆஸ்பத்திரிக்கு உடனே வா. ஏன் என்னாச்சு? நீ வா, நான் சொல்றேன். அண்ணா அண்ணா இங்க இருக்க. ஹலோ கித்தி. ஹலோ கித்தி, என்னாச்சு? அண்ணா அப்பாக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சுனா, சீக்கிரம் வா அண்ணா, ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்குண்ணா. நான் வந்துறேன். ப்ரோ வந்துட்டான்டா, சீக்கிரம் வாடா. அப்பா எப்படிடா இருக்கு? ஆபரேஷன் நடந்துட்டுடா, பிளட் ரொம்ப லாஸ் ஆயிடுச்சாண்டா. எப்படாச்சு? தெரியலடா, அப்பா வேலை விட்டு வரும்போது ஏதோ வண்டி கார்டு இடிச்சு போட்டு போயிட்டானா. அங்க இருக்க ஒரு ஆட்டோக்காரர் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காரா. கூட யாரா இருக்கா? அம்மாவும் தங்கச்சி இருக்காங்கடா, கூட குணா இருக்கான்டா. ஆபரேஷன் முடிஞ்சதா? இல்லடா, ஜீவா வந்துட்டான். அண்ணா அண்ணா டாக்டர் என்னமோ சொல்றாங்க, ஒண்ணுலடா பயமா இருக்குண்ணா. ஒண்ணு ஆகாத, நீ வா. மா ஒண்ணும் இல்லம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. மா அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாதுமா. உனக்கு மா தெரியாதா? பயப்படாதம்மா, அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாதுமா. நீ ஒன்றும் பயப்படாத. பயப்பட வேணாம் தம்பி, கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல ஒன்றும் இல்லை. ஆபரேஷன் நல்லபடியாக முடிஞ்சது. மயக்கம் தெளிய ஒரு 1/2 hour ஆகும். அதுக்கப்புறம் வார்டு கொண்டு வந்துருவாங்க, நீங்க போய் பார்க்க. ரொம்ப தேங்க்ஸ் சார்.
எப்படா பழச்சாவன்? எனக்கு நான் மாடி போறோம்னு பயமா இருக்குடா. அடிங் டோங்கர் விட்டா. டேய் கத்தாதடா. இல்லடா எப்ப பார்த்தாலும் வாய் வச்சுட்டே இருக்கான்டா. டேய் வா உள்ள போலாம். மச்சான் பப்ளிக் பிளேஸ்ரா, அவசரப்படாதடா. அவசரப்படாம போலீஸ் அரெஸ்ட் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ண சொல்றியா? டேய் யோசிச்சுட்டு இருந்தா வேலைக்கு ஆகுது. உள்ள போய் தூக்கலாம் வாங்கடா. டேய் சும்மா சும்மா உள்ள போக முடியாது. அங்கங்க போக சொல்லிருக்காங்க. தேவையில்லாம உள்ள போனா சந்தேகம் வரும். நான் வர நீங்க போங்க. டேய் இதுல இருக்கிற மருந்து இன்ஜெக்ஷன்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. சரிங்க வா. சொல்லு பிரியா. இப்ப அப்பாவுக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல, பெயின் கில்லர் கொடுத்துருக்காங்க. கூட யார் இருக்கா? நான் மட்டும்தான். ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் மட்டும் தான் தங்கணும்னு சொன்னாங்க. அதான் அம்மாவையும் தங்கச்சியும் ரவி கூட வீட்டுக்கு அனுப்பிச்சு. அண்ணா ஒரு சின்ன ஹெல்ப்ண்ணா. ஃப்ரெண்டுக்கு அடிபட்டுச்சுண்ணா, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணு. ஃபோனில் சார்ஜில் ஒரே கால். தேங்க்ஸ்ண்ணா. டேய் சொல்றா. நேராக மேலே வந்து லெஃப்டில் கட் பண்ணி ரைட்டில் வா. 13 நம்பர் வார்டு. கையில் பொருள் இருக்குல்ல? பொருள் இருக்கு. ஜாக்கிரதை, சீக்கிரம் வா. இந்த வரேன். இல்லை சார், 1 hour ஆகும் சொல்லியிருக்கேன். குட்டி நடை சாப்பிடலாம். ஸ்பாட்ல யாராவது சாட்சி சொல்றாங்களா? இல்லை சார், அந்த ஏரியாவில் யாரை கேட்டாலும் தெரியலங்கிறாங்க. ஏன்டா அடம் பிடிக்கிற? சொன்னா கீழ்றா. எனக்கு என்னமோ அவசரப்படுறோன்னு தோணுது. இங்கே வேணாம். எங்கள் மாமா பேபாபு இருக்காரா, அவரை பார்த்தா சேஃப்டியாக மேட்ரு முடிச்சுட்டு எஸ்கேப் ஆயிடலாண்டா. உங்கள் மாமா மேட்ரை வெளியே சொல்ல மாட்டார்ல? டேய் அவர் என் சொந்த தாய் மாமாடா. உயிரே போனாலும் காட்டி கொடுக்க மாட்டாரா? என்னக்கா பாதனா ஆமாண்டாரா? நைட்டே வந்துட்டானே. நான் பார்த்துட்டு வந்துடுறேன். படாதானே எல்லாம் வந்துட்டு போனாமே. ஆமாம் மாமா. அக்கா எப்படி இருக்கு? நல்லா இருக்காங்க மாமா. யாரு ஃப்ரெண்டா? ஆமாம் மாமா. உட்கார். உட்காரா. 2 நாளாக ட்ரை பண்ணேன், மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. தூத்துக்குடிக்கு ஒரு மேட்ரு விஷயமா போயிருந்தேன். அதான் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். வீட்டில் எதுவும் பிரச்சனைடா? இல்லை, போதையில் சின்ன மேட்ரு பண்ணிட்டோம். அதான் மாட்டிக்கணும்னு பயமாக இருக்கு மாமா. உங்கள் மாதிரி பசங்களுக்கு தாண்டா பிரச்சனை. சப்ப மேட்ருக்கெல்லாம் பயந்துக்கிட்டு. என்ன லவ் மேட்ரா? இல்லை மாமா. அப்புறம் என்ன கொலையடா பண்ணிட்டீங்க? டேய் சொல்கிறோம். ஆமாம் மாமா. என்னடா சொல்கிற? என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணா மாமா. அவங்க லவ் மேட்ரு அந்த பொண்ணு வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் அந்த பொண்ணு படிப்பு நிப்பாட்டிட்டு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணுறாங்கன்னு என் ஃப்ரெண்டு என்கிட்ட வந்து அழுதான்.
ஏப்பா 7 மணி ட்ரெயின் சொன்னேன், லேட் ஆச்சுன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. சார் ப்ளீஸ் சார் இப்போ வந்துருவாங்க சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் ப்ளீஸ் ஒரு 5 நிமிஷம் சார். என்னப்பா ட்ரெயின் விட்டான்னு என்கிட்ட எதுவும் சொல்லாது. சார் வந்துட்டேன் சார் போகலாம் சார். வீட்டுக்கு தெரியாமல் என் ஃப்ரெண்டுக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க பிளான் பண்ணோம். வா வா உள்ள வா. சார் யாரோ பத்திரம் போறாங்க சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் கால் விழுந்து சார் வண்டி எடுங்க சார் ப்ளீஸ் சார் பொண்ணை கிட்ட பண்ணீங்களா? இல்லை சார் லவ் சார் 2 பேர் லவ் சார் ப்ளீஸ் சார் கால் விழுந்து சார் வண்டி எடுங்க சார் ப்ளீஸ் சார். பொண்ணை கூட்டு வரும்போது கால் டாக்ஸி டிரைவர் நாங்கள் பொண்ணை கடத்துறோமோன்னு சந்தேகப்பட்டு போலீஸ் அதுன்னு பெரிய தகராறு பண்ணிட்டான். அவன் காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி அந்த பொண்ணு கூட்டு வந்தோம். என்ன பாஸ் பிரச்சனை எதுவும் இல்லைல்ல? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை பாஸ். இந்த கால் டாக்ஸி டிரைவர் தான் எங்கள் மேலே சந்தேகப்பட்டு பெரிய எம்சி கொடுத்துட்டான். அந்த டிரைவரை சமாளிச்சுட்டு வரதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. தனா மட்டும் இல்லைன்னா ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் பாஸ். உள்ள வாங்க. ஏய் கவலைப்படாம வச்சு கல்யாணத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு, கோயிலுக்கெல்லாம் சொல்லியாச்சு. நான் போய் ட்ரெஸ் எடுத்து வந்துடுறேன், பார்த்துக்க. வரேன், தைரியமா இருமா மச்சி. நான் போய் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துடுறேன்டா. போயிட்டு வா. எனக்கு பயமா இருக்கு. ப்ளீஸ் என்னை கூட்டு போய் வீட்டில் விட்டுறேன். ஏமா பயப்படுற? ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. இல்லை வேண்டாம், ப்ளீஸ் என்னை கூட்டு போய் வீட்டில் விட்டுரு. நம்மள தெரியும் ஒரு பொண்ணு வந்திருக்குடா. ஏய் உதவாங்க போகிற பாரு நீ.